ஹே கைஸ், லாஸ்ட் வீடியோஸ்லாம் இப்போ நம்ம கிட்ட ஒரு ட்ரீயை கொடுத்தா அது எப்படி டிராவல்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு செவரல் டிராவல்சல் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். லைக் இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி பாத் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாத்துல இருந்து எப்படி ஒரு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ரெண்டு பாத் இருக்கு. ஒன்று வந்துட்டு இன் ஆர்டர் டிராவல்சல்ல வந்து பாத், இன்னொன்று வந்து போஸ்ட் ஆர்டர்ல வந்து பாத். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து நம்ம ட்ரீயை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பார்ப்போமா. ஸோ இன்னோட டிராவல்ஸலோட ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப் ட்ரே டிராவல்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ரூட்டை டிராவல்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ரைட் சப் ட்ரே டிராவல்ஸ் பண்ணும். அண்ட் போஸ்ட் ஆர்டருக்கு லெஃப்ட் சப் ட்ரீ, ரைட் சப் ட்ரீ அண்ட் தேர்டா ரூட்டை டிராவல்ஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த பைனரி ட்ரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னோட டிராவல்ஸில் வச்சு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீஸை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீஸை கண்டுபிடிக்கிறதுனா நீங்க இந்த இன்ஆர்டர் டிராவல்சல் பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல் பார்த்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ரூட் நோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்ஆர்டர் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு ரூட் நோட் தேவை. ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல் யூஸ் பண்ணுங்க. கரெக்டா? போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல்ல ரூட் எங்க இருக்கும்? கடைசியில் இருக்கும். ஸோ இந்த பாத்தில் பார்க்கும்போது கடைசி நோடுங்க 1. ஸோ 1 தான் நம்மளோட ரூட் எலிமெண்ட். இப்போ இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீஸ் பார்ப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஆர்டர் டிராவல்சல்ல யூஸ் பண்ணும். சரி, அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ரூட் எலிமெண்ட் கிடைச்சிருச்சு 1ன்னு சொல்லிட்டு, அந்த 1 இன்ஆர்டர் டிராவல்சல்ல எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கா? ஸோ இதோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லாமே இதோட லெஃப்ட் சில்ட்ரன், ரைட் சைட்ல இருக்க எல்லாமே இதோட ரைட் சில்ட்ரன். அவ்வளவுதான். இப்போ 4, 2, 5 நோடு 1க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். அண்ட் 3 ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா 3 போட்டலாம். 3 வந்துட்டு 1க்கு ரைட் சைடு. சரி, இப்போ இந்த 4, 2, 5 இந்த 3ல எது வந்துட்டு 1ஓட லெஃப்ட் சைடு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு திருப்பி போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல் யூஸ் பண்ணும். அதாச்சு இந்த இடத்துல நம்ம திருப்பி ஒரு ரூட் நோட கால்குலேட் பண்றோம். கரெக்டா? அதை கண்டுபிடிக்க போஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க 1 இருக்கு. ஸோ 1ல இருந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்துட்டே வாங்க. 1, 3 அப்புறம் 2. இங்க இருக்க இந்த 3 எலமெண்ட்ல எது ஃபர்ஸ்ட் சக்கர் ஆகுதுன்னு பாருங்க. லைக் 1ல இருந்து நீங்க பார்த்துட்டு வரும்போது எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது 2 தான் ஃபர்ஸ்ட் வருது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 2 தான் ரூட் நோட். ஓகேவா? ஸோ இப்போ 2க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு என்னன்னு பார்க்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்ன யூஸ் பண்ணும்? இன்ஆர்டர் டிராவல்சல். ஸோ இப்போ 2க்கு பார்க்கும்போது 4 வந்துட்டு 2க்கு லெஃப்ட் சைடும், 5 வந்துட்டு 2க்கு ரைட் சைடு இருக்கு. கரெக்டா? ஸோ அது 2 மட்டும் தான் இருக்கனால நான் டைரக்ட் சில்ட்ரனா அப்படி எழுதுறேன். 4 அப்புறம் 5. ஸோ இந்த ரெண்டு பாத்துக்கு இதுதான் அதோட பைனரி ட்ரீ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த டைம் கொஞ்சம் லென்த்தியான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இதுல இன்ஆர்டர் டிராவல்சலுக்கு ஒரு பாத் கொடுத்துட்டாங்க, போஸ்ட் ஆர்டர் டிராவல்சலுக்கு ஒரு பாத் கொடுத்துட்டாங்க. இன்ஆர்டர் டிராவல்சல் எதுக்கு யூஸ் பண்றோம்? லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்ட கண்டுபிடிக்கிறது தான் இன்ஆர்டர் டிராவல்சல் யூஸ் பண்றோம். இப்படிதான் இருக்கும் அதோட பாத் பார்க்கும்போது. அண்ட் போஸ்ட் ஆர்டருக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அதுக்கப்புறம் ரைட் டிராவல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரூட்டை டிராவல்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? சரி, இப்போ கொடுத்துருக்க பாத்துல இருந்து நம்ம ரூட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ரூட் வந்துட்டு கண்டுபிடிக்க போஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணோம். போஸ்ட் ஆர்டர் பார்க்கும்போது கடைசியில் இருக்கும் ரூட். ஸோ ஏ தான் இங்க ரூட்டு. இப்போ ஏக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? இன்ஆர்டர் டிராவல்சல் யூஸ் பண்ணும். ஏ இங்க இருக்கு. இதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லாமே இதோட லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். ஸோ டி, பி, இ ஏவோட லெஃப்ட் சைட்ல இருக்கும். அண்ட் இந்த ஆறுமே ஏவோட ரைட் சைடுல வந்துடும். எஃப், சி, ஜி, ஹெச், ஐ அப்புறம் ஜே. சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல எந்த நோடு வரணும்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எகைன் இது ஒரு ரூட் நோட் கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ போஸ்ட் ஆர்டருக்கு போயிடணும். ஏல இருந்துட்டு டிபிஇ இந்த 3ல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். ஏல இருந்து சி, ஜே, ஐ, ஹெச், ஜி, எஃப், பி. ஃபர்ஸ்ட் பி தான் வருது. ஸோ இந்த இடத்துல பி தான் வரணும். அண்ட் பிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன வரணும் செக் பண்ணணும்.
அண்ட் அதுக்கு என்ன பண்ணோம், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னார்டர் ட்ராவல்சல் யூஸ் பண்ணும். ஸோ பின்னு பார்த்தா அதுக்கு லெஃப்ட் சைடில் டி இருக்கு, ரைட் சைடில் இ இருக்கு. ஸோ இதோட லெஃப்ட் சைடு வந்துட்டு டி, இதோட ரைட் சைடு வந்துட்டு இ. ஓகே, இப்போ ஏவோட லெஃப்ட் சப்ட்ரி ஃபுல்லா முடிஞ்சுச்சு. ரைட் சைடு வருமா, இந்த FCGHIJ இதுல ஃபர்ஸ்ட் எது வரும்னு பார்க்கணும். அதுக்கு திருப்பி ஏல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதுதான் இந்த சைடு டைரக்ட் வர சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சி இருக்கு. ஸோ சி அண்ட் இப்போ சிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன வரும்னு பார்க்கணும். அதுக்கு இன்னார்டர் ட்ராவல்சல் யூஸ் பண்ணுவோம். இப்போ சி இங்க இருக்குன்னா இதெல்லாம் முடிஞ்சது. இதுக்கு லெஃப்ட்ல எஃப் மட்டும்தான் இருக்கு. ஸோ எஃப் அண்ட் ரைட் சைடு வரும்போது GHIJ. இந்த 4ல ஏதோ ஒன்று வரணும்னு தெரியுது. GHIJ அது என்ன வரணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் ரூட் நோட் செலக்ட் பண்ற மாதிரி தான். ஸோ சி தானே நோடு. இப்போ சிக்கு லெஃப்ட் சைடு பாருங்க எது ஃபர்ஸ்ட் வருதுங்க. அதாவது இந்த 4ல எது ஃபர்ஸ்ட் வரும்னு பார்க்கணும். லைக் சில இருந்து நீங்க லெஃப்ட் சைடு போகும்போது சி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜே. ஸோ ஜே தான் இந்த எலமெண்ட். இப்போ ஜேக்கு அகைன் லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னார்டர் ட்ராவல்சலுக்கு போயிடணும். ஸோ இதுக்கு ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ வரப்போறது எல்லாமே இதோட லெஃப்ட் சில்ட்ரன் தான். ஸோ இந்த சைடு வரப்போகுது GHI. சரி, GHI இந்த 3ல ஏதோ ஒன்று தான் இதுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வரப்போகுது. சரி, ஜேன்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐ. ஸோ ஐ போட்டுக்கலாம். அண்ட் இதுக்குமே இங்க இன்னார்டர் ட்ராவல்சல்ல பார்க்கும்போது ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி இன்னொரு நோட் செலக்ட் பண்ணோம் GHல இருந்து. ஸோ அதுக்கு போஸ்ட் ஆர்டர்ல வந்தோம்னா ஐ இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச் தான் இருக்கு. ஸோ ஹெச் அண்ட் ஹெச்சுக்கு பார்த்தாலுமே லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் வர ஒரே சைடு ஜி. செக் பண்ணி பார்த்தாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இன்ஆர்டர் ட்ராவல்சலும் ஒரு ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சலும் கொடுத்தா எப்படி பைனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இன்ஆர்டர் ட்ராவல்சல் படி எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சப்ட்ரி ட்ராவல்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரூட், அதுக்கப்புறம் ரைட் சப்ட்ரி. ப்ரீ ஆர்டர்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரூட்டை ட்ராவல்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட். கரெக்டா? சரி, இதுக்கு வந்துட்டு டைரக்டா அப்படியே ஆப்போசிட் தான். போஸ்ட் ஆர்டருக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான் இந்த சைடு டிராவல்ஸ் பண்ணும்போது மட்டும் ரூட் நோட் செலெக்ஷன் அப்ப. சரியா? சரி, முன்னாடி போஸ்ட் ஆர்டரை ரூட் நோட் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணோம்ல, சேம் தான். ப்ரீ ஆர்டரும் இங்க ரூட் நோட் கண்டுபிடிக்கிறது தான் யூஸ் ஆகும். அண்ட் இன்ஆர்டர் டிராவல்ஸ்ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ட்ரீஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். சரி, இப்போ ரூட் நோட் என்னன்னு கண்டுபிடிப்போம். ப்ரீ ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ரூட் நோட் வந்துடும். கரெக்டா? ஸோ ப்ரீ ஆர்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் இங்க ரூட் எலிமெண்ட் ஏ. இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஆர்டர் ட்ராவல்சல் ஆஸ் யூஷுவல். ஸோ ஏ இங்க இருக்கு. ஏவோட லெஃப்ட்ல இருக்க எல்லாமே ஏக்கு லெஃப்ட் சைடு தான் வரும். ஸோ டி, பி, அப்புறம் இ. அண்ட் ரைட் சைடில் இருக்கிற இந்த 6மே இங்க வரப்போகுது. F, C, G, H, I, J. சரி, இப்போ இங்க எது ரூட் நோட வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல்ல ஏல இருந்துட்டு நீங்க ரைட் சைடு பார்க்கணும். இந்த 3ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் இந்த இடத்துல ரூட் நோட வரப்போகுது. இப்போ ஏக்கு ஏல இருந்து நீங்க ரைட் சைடு டிராவல்ஸ் பண்ணி போகும்போது இந்த 3ல ஃபர்ஸ்ட் என்ன வருது, பி தானே வருது. ஸோ பிஏ போட்டுக்கணும். ஓகேவா? அண்ட் பிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன வரும்னு பார்க்கறதுக்கு இன்ஆர்டர் ட்ராவல்சல் பி. டி வந்து லெஃப்ட் சைடு வருது. ஓகே, அண்ட் இ வந்துட்டு ரைட் சைடு இருக்கு. சரி, இப்போ வந்துட்டு இந்த சைடு ரூட் நோட் எது வருதுன்னு பார்ப்போமா. இந்த FCGHIJ இந்த 6ல ஏக்கு ரைட் சைடு நீங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பார்ப்போம். BDEC ஃபர்ஸ்ட் சி வருது. ஸோ இங்க சி அண்ட் சிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்க்கும்போது அதுக்கு இன்ஆர்டர் ட்ராவல்சல். சிக்கு லெஃப்ட்ல இருக்கிறது ஒரே ஒன்று தான், எஃப் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ எஃப் மட்டும்தான் லெஃப்ட்ல இருக்கு.
மீதி 4ம் ரைட் சைடில் இருக்கு. ஸோ ஓகே, இதா இருக்கா? ஸோ எஃப் இங்க வந்துடும். ஸோ எஃப் இங்க வந்துடும். அண்ட் ரைட் சைட் பார்க்கும்போது இந்த ஜி ஹெச் ஐ ஜே இதுல என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ சி தானே ரூட் நோட். ஸோ இதுக்கு ரைட் சைட்ல இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜி வருது. ஸோ இங்க ஜி. இப்போ ஜிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கலாம். ஜிக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல சி தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல இதுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. ஒன்லி ஏன்னா இங்க இருக்க போற ஜி இங்க எழுதிட்டோம். மீதி இருக்க 3 நோடுமே ஜிக்கு ரைட் சைடு தான் இருக்கு. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைட்னா எதுவும் வரப்போறது கிடையாது. ஸோ ரைட் சைட்ல இந்த நோடு என்னவா இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரீ ஆர்டர் டிராவல்ஸ்ல யூஸ் பண்ணும். இப்போ ஜி இங்க இருக்கு. ஜிக்கு ரைட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜே. ஸோ ஜே அண்ட் அகைன் ஜேக்கு பார்த்தா லெஃப்ட் நோடு இருக்கு. ஓகே, இதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். சாரி, இதுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் எதுவும் இல்லை. ஓகே சரி, இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஜேக்கு ஹெச் அண்ட் ஐ வரும். இந்த ஹெச் அண்ட் ஐல இது எந்த நோடா இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். ஜேக்கு க்ளோசஸ்ட் ஐ தான். ஸோ இங்க ஐ வருது. அண்ட் ஐக்கு பார்க்கும்போது அதுக்கும் லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ரைட் சைடில் எதுவும் இல்லை. இருக்க ஒரே எலிமெண்ட் ஹெச். ஸோ இன்ஆர்டர் அண்ட் ப்ரீ ஆர்டர் பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா இதுல வந்துட்டு எப்படி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். சரி, ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சலோட இது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூட் ட்ராவல்ஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் லெஃப்ட், அதுக்கப்புறம் ரைட். போஸ்ட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரைட், அதுக்கப்புறம் தான் ரூட். கரெக்டா? ஸோ இதுல வந்து நம்ம ரூட் நோட ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுலையுமே பார்த்தா ப்ரீ ஆர்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ரூட்டா இருக்கும், போஸ்ட் ஆர்டர்ல லாஸ்ட் இருக்கிறது தான் ரூட். ஸோ ரெண்டுலையுமே ஏ தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர் தட் ஏ இஸ் த ரூட் நோட். சரி, இப்போ இதுல லெஃப்ட் அண்ட் ரைட் சில்ட்ரன் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் வேற. இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் ஆர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் மாதிரி இதுக்கு மெத்தட் கிடையாது. ஸோ இதோட மெத்தட் எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அப்படின்னா இப்போ இங்க ட்ரீல ஃபர்ஸ்ட் ரூட் நோட் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ ப்ரீ ஆர்டர்ல இருக்க ரூட் நோட் ஏவை போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ரீ ஆர்டர்ல நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தா பி. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அது நீங்க ப்ரீ ஆர்டர்ல இருந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஏங்கிறது ட்ரீல இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்டா ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ்ல என்ன இருக்குன்னா பி இருக்கு. பி எடுத்ததுக்கு அப்புறம் பி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸ்க்கு வந்துருங்க. போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்ஸ்ல அந்த எலிமெண்ட் எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணுங்க. லொகேட் த எலிமெண்ட் இதுல போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்றது வந்துட்டு ப்ரீல சூஸ் பண்ணணும், லொகேட் பண்றது போஸ்ட்ல சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ போஸ்ட் ஆர்டர்ல இந்த எலிமெண்ட் எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட் ட்ரீல இருக்கிற எந்த நோடுக்கு டு த லெஃப்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் க்ளோசஸ்டா எதுக்கு லெஃப்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பிக்கு ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த 4. கரெக்டா? இதுல நோட் ஏ வந்து ட்ரீல இருக்கு. இந்த நோட் ஏ ட்ரீல இருக்குல்ல, இதுக்கு பிங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த எஃப் ஜி சி இதுக்கும் லெஃப்ட் சைடு தான் இருக்கு. பட் ட்ரீல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு இது லெஃப்ட் சைடுல இருக்கணும். அதுல எந்த இதுக்கு க்ளோசஸ்டா இருக்குன்னு பார்த்தா ஏக்கு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் எங்க போடணும்னா இப்போ பி தான் நெக்ஸ்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பிங்கிறது ஏவோட சைல்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏக்கு இது லெஃப்டா ரைட் சைல்டான்னு சூஸ் பண்ணுங்க. கரெக்டா? இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா ஏக்கு எந்த சில்ட்ரனுமே இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு வர எலிமெண்ட்டை அதோட லெஃப்ட் சைல்டா போட்டு விட்டுருங்க. இப்போ பி இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ க்ளோசஸ்ட்
closest to the node in the tree. சரியா? இப்போ B இங்க போட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? D. நெக்ஸ்ட் இதை பாக்குறீங்க, ப்ரீ ஆர்டர்ல D இருக்கு. இப்போ D வந்துட்டு போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணோம். ஸோ இங்க லொகேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரீல இருக்கிற எந்த நோடுக்கு D க்ளோசஸ்ட் டு த லெஃப்டா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஏக்கும் பார்த்தவங்க D லெஃப்ட்ல தான் இருக்கு, பிக்கு பார்க்கும்போது லெஃப்ட்ல இருக்கு. இப்போ ஏல இருந்து டி க்ளோஸா இருக்கா, பில இருந்து டி க்ளோஸா இருக்கான்னு பார்த்தா பில இருந்து தான் க்ளோஸா இருக்கு. கரெக்டா? சோ டி வந்துட்டு ஏவோட சைல்டு கிடையாது, பியோட சைல்டுன்னு தெரிய வருது. இப்போ இது பியோட லெஃப்ட் சைல்டா ரைட் சைல்டா அப்படின்னு பார்த்தா பிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல எந்த சைல்டுமே இல்லைல்ல. ஸோ டைரக்டா நம்ம இதோட லெஃப்ட் சைல்டா போட்டலாம். ஓகே, இப்போ அகெயின் நெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ரீ ஆர்டர்ல பாக்குறீங்க, இ இருக்கு. இ போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணோம். அண்ட் இ லொகேட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு க்ளோசஸ்டா இருக்குன்னு பாக்குறீங்க, பிக்கு தான் க்ளோசஸ்ட் லெஃப்ட் எலமெண்டா இ இருக்கு. இப்போ பியோட சைல்டு தான் இ, பட் பில வந்துட்டு லெஃப்ட் சைடுல ஆல்ரெடி ஒரு நோட் ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வர நோட அதோட ரைட் சைடுல போட்டு விட்டுருங்க. லைக் ஆல்ரெடி டி இருக்கு, இப்போ இயும் பியோட சைடுன்னு தெரிய வருது. ஸோ இயை வந்துட்டு இதோட ரைட் சைடுல போட்டீங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் திருப்பி சி தான். ஸோ சி எங்க இருக்குன்னு போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணியாச்சு. இது ஏக்கு க்ளோசஸ்டா இருக்கு. கரெக்டா? ஏவோட க்ளோசஸ்ட் லெஃப்ட் எலமெண்ட் சி. ஸோ இங்க பாக்குறீங்க ஏக்கு ஆல்ரெடி லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ இதை ரைட் சைடுல போட்டுருங்க. ஃபைன். இப்போ சி போட்டாச்சு. அகைன் எஃப். எஃப் திருப்பி லொகேட் பண்றீங்க. எஃப் வந்து சிக்கு க்ளோஸா இருக்கு. டு லெஃப்ட்ல பார்க்க சிக்கு தான் க்ளோஸா இருக்கு. ஸோ எஃப் வந்துட்டு சியோட லெஃப்ட் சைடுல வரும். இங்க இடம் இல்லாதனால இப்படி போடுறேன். ஓகே, சரி. இப்போ அடுத்தது ஜி. ஜி பார்க்கும்போது போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணும்போது சிக்கு க்ளோசஸ்டா இருக்கு. சிக்கு ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்கு. ஸோ ஜி வந்துட்டு இதோட ரைட் சைல்டு. ஓகேவா? ஸோ ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர் டிராவல்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூட் நோட செலக்ட் பண்ணிருங்க, ஈஸி, முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ரீ ஆர்டர்ல எடுத்துட்டு அதை போஸ்ட் ஆர்டர்ல லொகேட் பண்ணுங்க. லொகேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த நோடு, அதாவது ட்ரீல இருக்கிற எந்த நோடுக்கு டு த க்ளோசஸ்ட் லெஃப்ட்ல இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு ஆல்ரெடி லெஃப்ட் சைல்டு இருந்திருந்தா ரைட் சைடில் போட்டுருங்க. ஆர் அதர்வைஸ் அதுக்கு எந்த சைல்டுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை ஃபில் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபில் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.